ஸ்கூல்ல ஒரு கொலை நடந்திருக்கு இல்லையா? சோ அது என்னன்னு வந்து இன்வெஸ்டிகேஷன் பண்றாங்க போலீஸ்லாம். அப்படி பார்க்கும்போது அது சூசைட்னு தெரிய வரும். சேஹா ஒண்ணும் பண்ணாம விட்டுறாங்க. சேஹா அப்படியே வந்துட்டு இருக்கும்போது அவளுடைய கோச் வந்துட்டு, இந்த பாருமா இந்த மாதிரி ஆயிப்போச்சு, ரொம்ப கஷ்டமா இருக்கு, நீ இந்த வீக் உன்னுடைய பிராக்டிஸ் வந்து கேன்சல் ஆயிடுச்சுமா, அதனால நீ நல்லாவே ரெஸ்ட் எடுத்துக்கோ அப்படின்னு சொல்றாங்க. அதை கேட்டதும் அவளுக்கு ஷாக் ஆயிடுச்சு. ஏன்னா டின்னர் சாப்பிட்டு இருக்கும் போது ஜியான் சேஹாக்கு இந்த வீக் பிராக்டிஸ் கேன்சல் ஆகணும்னு அந்த கிரிகோ ஆப்பை யூஸ் பண்ணிருப்பான் ஜியான். அது இவளுக்கு ஞாபகம் வரும். நேரா ஜியான்ட்ட ஓடி போறா. ஓடி போயிட்டு அவனோட போனை பார்த்தா அவங்களுடைய ஆசை நிறைவேறியது அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு ஒரு டைமர் ஸ்டார்ட் ஆகுது. அவளுக்கு அதுலயே புரிஞ்சு போச்சு, இந்த டைமர் தான் ஜேக்கும் வந்தது, அது ஜீரோன்னு காட்டும் போது அவன் உயிர் அவன் கிட்ட இல்ல, அவனே வந்து அவனை அழிச்சுக்கிட்டான், அதே தான் உனக்கும் நடக்க போகுது. இது பத்தி இந்த ஆப் அன்இன்ஸ்டால் பண்ணி பாக்குறாங்க, ஆனா ஆகவே இல்ல. சரி போனை சுவிச் ஆஃப் பண்றாங்க, அதுவுமே ஒர்க் அவுட் ஆகல. சரி என்னோட அபார்ட்மெண்ட்ல வந்து இதை பத்தி வந்து இன்னும் பாக்கலாம், இது வந்து எப்படி ஹேக் பண்றது அப்படின்னு விசாரிக்கலான்ட்டு எல்லாருமே சேர்ந்து சீஹாவோட அபார்ட்மெண்ட்டுக்கு போறாங்க. அர்ஜுன் ஒரு படிப்ஸ் இருக்கான் அந்த குரூப்லயே, அவன் தான் இதெல்லாம் பண்ணி பாத்துட்டு இருக்கான். அந்த டைம் வந்து திடீர்னு ஜியான் வந்து வித்தியாசமா நடந்துக்கிறான். அவனோட கண்ணு அவனே குத்த வரான். யாரோ இங்க நிக்கிறவங்க அப்படின்ற மாதிரி அவன் சொல்றான். டக்குன்னு அந்த நேரம் நாரி வந்து வீடியோ எல்லாம் எடுத்துட்டு இருக்கா. அவன் கண்ணே அவன் வந்து குத்துற மாதிரி வரான். டக்குன்னு அவன் கண்ட்ரோல்ல போயிடுது. கண்ணு அந்த கை வந்து வேற இடத்துக்கு போயிடுனால கண்ணு தப்பிச்சு. அவனை வந்து அழிச்சுக்கிறான். அவன் ரத்தமா வடிஞ்சிட்டு இருக்கு. அப்படியே வந்து அர்ஜுனை பிடிக்கிறான். அவன் கழுத்தை பிடிச்சிட்டு, நீ வந்து என்னையே அன்இன்ஸ்டால் பண்ணணும்னு பாக்குறியா, என்னைய வந்து ஹேக் பண்ணலான்னு பாக்குறியா, நான் அழிக்கலான்னு இருக்கியா, உன்னை நான் என்ன பண்றேன்னு பாரு அப்படின்னு சொல்லிட்டு கழுத்தை பிடிச்சி நெருக்கவும் அவன் உயிர் போறதுக்காக அவன் துடிச்சிட்டு இருக்கான். இங்க சேயா என்ன பண்ற, டக்குன்னு லேப்டாப் எடுத்து அவன் மண்டையிலேயே அடிக்கும். டக்குன்னு அவன் மயக்க போட்டு விழுந்துறனால அவன் உயிரை வந்து எப்படியே காப்பாத்திறாங்க. எல்லாரும் ஹாஸ்பிட்டல்ல இருக்காங்க. ஹாஸ்பிட்டல்ல தான் சேஹாவோட ஆன்ட்டியும் இருக்காங்க. சரி நீ கவலைப்படாத, எப்படியாவது ஜியானை காப்பாத்த பாக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஜியானோட பல்ஸ் வந்து அப்படியே கம்மியாயிட்டே தான் இருக்கு. இங்க ஹாஜன் வந்து அந்த ஹேக் பண்ணி எப்படில இந்த வந்து ரீப்ரோக்ராம் பண்ணலாம் இந்த ஆப் அப்படின்னு சொல்லி பாத்துட்டு இருக்கும்போது அவனுக்கு ஒரு கால் வருது. யாருன்னு சொல்லி எடுத்தா அவனுடைய அக்கா தான் பேசுறாங்க. அவங்க ஒரு ஷாமனா இருக்காங்க. ஷாமன்னா பேய் ஓட்டுறதுல அவங்க ஒரு வகையானவங்க. அவங்க தான் போன் பண்ணிட்டு, இங்க பாரு உயிர் போயிருக்க வேண்டியது, நல்லவேளை அந்த பொண்ணால நீ தப்பிச்ச, அந்த பொண்ணையும் கூட்டிட்டு நீயும் சேர்ந்து என்னோட இடத்துக்கு வா அப்படின்னு சொல்லிட்டு அந்த போன் வந்து கட் பண்றாங்க. ஹாஜுன் நேரா சிஹா கிட்ட ஓடி வரான். இங்க சிஹா ஹாஸ்பிட்டல் என்ன பண்றா, ஜியான் இருக்கிற வார்டுக்கு வெளியே நின்னுட்டு இருக்கா. அப்படியே அழுதுட்டே என்ன பண்றா, அவ அந்த கிரிகோ ஆப்பை யூஸ் பண்ணி அவளோட விஷயம் வந்து கேக்குறா. பழைய நிலைமைக்கு வரணும், அவனுக்கு எல்லாமே சரியாகணும் அப்படின்னு அவ கேட்கவும் அவ விஷயம் வந்து நிறைவேறியது. அங்க வந்து பல்ஸ் எல்லாம் நார்மல் ஆயிடுச்சு. அவனுக்கு உயிரும் வந்துருச்சு. அது விஷ் நிறைவேறிச்சோன்னா அவளுக்கு டைமர் செட் ஆயிடுச்சு. அதை டக்குன்னு வந்து ஹாஜன் வந்து பாக்குறான். டைமர் செட் ஆனதான் வந்து வந்துடுறான். ஏன் சிஹா இப்படி பண்ண அப்படின்னு கேட்கும் போது, இங்க பாரு எனக்கு பிடிச்சவங்க என்னை விட்டு போறதை என்னால பார்க்க முடியாது, அதனால இப்படி பண்ண அப்படின்னு சொல்றா. இங்கே வந்து நாரி என்ன பண்றா, சிஹா கிட்ட பாஸ்வேர்ட் எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு அவ ரூம்ல போயிட்டு அவளோட திங்ஸ் எல்லாம் எடுக்கலாம் அப்படின்னு போறா. பார்த்தா அங்க வந்து ஜியானோட போன் இருக்கு. அதை எடுத்து பாக்குறா. அங்க ஒரு டைமர் வந்து ஓடிட்டு இருக்கு. அப்படியே வந்து இவளுடைய பாக்கெட்ல இருந்து ஒரு போன் எடுத்து பாக்குறா. அதுலயும் டைமர் ஓடுது. அப்படின்னா இவளோட போன் தான் இது. இவளுமே ஏதோ விஷஸ் கேட்டிருக்கா போல. அதை நிறைவேறிச்சு. அதோட டைமரும் ஓடிட்டு இருக்கு. டக்குனு ஜியானோட டைமர் நின்றுச்சு. சிஹா வந்து விஷ் கேட்டனால ஜியானை எப்படியோ வந்து அந்த ஆப் வந்து காப்பாத்திருச்சு. அதனால இந்த டைமரும் செட் ஆயிருக்கு. அப்படியே சொல்லிதான் இந்த எபிசோடையும் முடிக்கிறாங்க.